நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. நாடளாவிய ரீதியிலுள்ள பின்தங்கிய விகாரைகளை அபிவிருத்தி செய்ய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய பிரதமர்களுக்கிடையிலான பேச்சுவார்த்தை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிப்பு. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஜனாதிபதியின் அதிகாரத்தை எந்தவொரு நாடும் குறைக்கவில்லை என்று அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் பற்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குழு ஒன்றை நியமித்துள்ளது. லெபனான் தலைவர்களின் செயற்பாடுகளை பிரான்ஸ் ஜனாதிபதி கண்டித்துள்ளார். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் இலங்கைக்கான விஜயம் தொடர்ந்தும் தாமதம். நாடளாவிய ரீதியிலுள்ள பின்தங்கிய விகாரைகளை அபிவிருத்தி செய்ய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் விகாரைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பின்தங்கிய விகாரைகளுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தொடங்காஸ்லாந்த பிரதேச பிக்குகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது பிரதமர் இதுபற்றி கருத்து தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற வீடியோ தொழில்நுட்பத்தினூடான கலந்துரையாடல் இருதரப்புக்கும் இடையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை இலங்கை வெற்றிகரமான முறையில் தடுப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் பல்வேறு துறைகள் தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கருத்து வெளியிட்டார். பொருளாதார ரீதியிலும் ஏனைய துறைகளிலும் நாட்டை வலுவூட்டுவதற்காக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று அங்கு கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக கருதப்படும் மீனவர் பிரச்சினை பற்றியும் இலங்கை இந்திய பிரதமர்கள் இதன்போது கவனம் செலுத்தியதாக அங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து நாட்டை மீட்பதற்காகவே 20வது அரசியலமைப்பு திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் பூர்த்தி செய்வது இலக்காகும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினால் நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவுகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் மூலம் தெளிவாகிறது என்று அமைச்சர் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கருத்து வெளியிட்டார். புதிய அரசியல் அமைப்பிற்கான அடிப்படை சட்டம் மூலம் எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான மனுக்கள் நாளை தொடக்கம் உயர்நீதிமன்றத்தில் ஆராயப்பட இருக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக தாமும் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசமும் இதற்காக செயற்படவிருப்பதாகவும் அவர் கூறினார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஜனாதிபதியின் அதிகாரத்தை எந்தவொரு நாடும் குறைக்கவில்லை என்று அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டமூலம் பற்றி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குழு ஒன்றை நியமித்துள்ளது. அமைச்சர்களான நிமல் சிறிபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர்களான தயாசிரி ஜெயசேகர, துமிந்த திசாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஷான் விஜயலால் டி சில்வா, துஷ்மந்த மித்ரபால ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளார்கள். ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா, பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மன் பியதாச, சட்டத்தரணி சஞ்சய் கமகே, கலாநிதி சமில் லியனகே ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். அரசியலமைப்பு தொடர்பான கருத்துக்களும் யோசனைகளும் பிரதமரால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தின் தொழில் வாய்ப்புக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டு ராணுவத்தின் கீழ் பயிற்சி பெறும் 1வது குழுவின் பயிற்சி நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகள் 5 கட்டங்களின் கீழ் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இதில் 10,000 பட்டதாரிகளை பயிற்றுவிக்கும் பொறுப்பு ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நேரம் 6 மணி 5 நிமிடம். தொடர்ந்து செய்திகள்.
கிழக்கு கடல் பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகிய நியூ டயமண்ட் கப்பலின் மாலுமிக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் முகமது மீஹார் இது தொடர்பான உத்தரவை வழங்கினார். மாலுமி வெளிநாடு செல்வதை தடுக்க தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு அவர் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உத்தரவிட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு குழு செயலகம் பற்றி தாம் எதனையும் அறிந்து வைத்திருக்கவில்லை என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார ஆலோசகர் மலிக் சமரவிக்ரம தெரிவித்துள்ளார். இதுபற்றி தமக்கு எந்த விதத்திலும் விளக்கமளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் அவர் இன்று சாட்சியம் அளித்தார். செயலகத்தின் கூட்டத்தில் தாம் ஒருபோதும் பங்கேற்கவில்லை என்றும் அவர் கூறினார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ராயல் பார்க் கொலை வழக்கின் பிரதிவாதியான டொன் சமந்த ஆந்தனி ஜெயமஹா என்பவருக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமை பற்றி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பிரதிவாதியாக அறிவித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளது. பிரதம நீதியரசர் தலைமையிலான 3 நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வேங்குட ரயில் நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துமாறு பயணிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ரயில் நிலையத்தில் போதிய வசதிகள் இல்லாமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக பயணிகள் கூறுகிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். ரயில்வே திணைக்களத்தின் கவனத்திற்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். இது உண்மையில் லீசிங் கதை அல்ல. முன்னர் போக்குவரத்தில் பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பஸ்களை வழங்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை அது வழங்கியதை பார்க்கும் போது பினான்ஸ் நிறுவனமா இவ்வாறு உதவுகிறது என நம்ப முடியாதுள்ளது. மக்கள் மனமறிந்த லீசிங், பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வர். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். நில எல்லையை அடிப்படையாக கொண்டு ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில் நெருக்கடிகள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. நீண்ட காலமாக 2 நாடுகளுக்கும் இடையில் நிலவி வரும் நாகோனோ கராபாக் எல்லை பிரதேசத்தில் ஏற்பட்ட மோதல்களினால் 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சர்ச்சைக்குரிய இந்த எல்லைப்பகுதி அசர்பைஜானுக்கு சொந்தமானது என சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டாலும் இந்த பிராந்தியத்தை ஆர்மீனியா தொடர்ந்தும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. 2 நாடுகளும் 1990ஆம் ஆண்டில் சோவியத் யூனியனிலிருந்து விலகி தனிநாடாக தம்மைத்தாமே பிரகடனப்படுத்திக் கொண்டமை முதல் இதுவரை பிராந்தியத்தில் நெருக்கடிகள் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் தலைவர்கள் தாம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு துரோகம் இழைத்துள்ளார்கள் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தலைவர்கள் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க தவறியதன் மூலம் அவர்கள் கூட்டாக துரோகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். லெபனானில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டிருந்த முஸ்தபா ஆத்திப் பதவியேற்ற பின்னர் தனது பொறுப்புகளை ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது உண்மையில் லீசிங் கதை அல்ல. முன்னர் போக்குவரத்தில் பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பஸ்களை வழங்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை அது வழங்கியதை பார்க்கும் போது பினான்ஸ் நிறுவனமா இவ்வாறு உதவுகிறது என நம்ப முடியாதுள்ளது. மக்கள் மனமறிந்த லீசிங், பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். கம்பஹா அத்தனகல்ல மினுவாங்குட ஒன்றிணைந்த நீர் விநியோக திட்டத்தின் முதற்கட்ட நிர்மாணப் பணிகள் 2022ஆம் ஆண்டளவில் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. நீர்த்தேக்கங்களின் தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் 97 குடும்பங்களை வேறு இடத்திற்கு குடியமர்த்துவது தொடர்பில் தற்சமயம் இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கு காணிகளிலிருந்து வெளியேறுவதற்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமையினால் நிர்மாணப் பணிகள் தாமதமடைந்திருப்பதாக செயல்திட்ட பணிப்பாளர் NH தர்மபால தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் இலங்கைக்கான பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட்4 இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் சிக்கல்களை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அணி வீரர்களின் பாதுகாப்பு கருதி இலங்கை அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ள தனிமைப்படுத்தும் சட்டம் தொடர்பாக பங்களாதேஷ் சாதகமான கருத்துக்களை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் கிரிக்கெட் விளையாட்டில் மோசமான அரசியல் தலையீடுகள் காணப்பட்டு வந்ததாக அணியின் முன்னாள் வீரர் ஃபாரூக் ஹமீது தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 1969 ஆண்டில் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை தமக்கு ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். அரசியல் தலையீடுகளினால் தாம் ஒரு போட்டியில் மாத்திரமே பங்கேற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் ரீதியான தலையீடுகள் கிரிக்கெட் விளையாட்டின் முன்னேற்றத்திற்கு பாரிய தடையாக அமைந்துள்ளது என்றும் ஃபாரூக் ஹமீத் கூறினார். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் கொடுக்கல் வாங்கல்கள் இன்று உயர்ந்தபட்ச அதிகரிப்பை பதிவு செய்திருந்தன. இன்றைய கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கை முடிவடையும் போது சகல பங்குகளினதும் விலை 169.16 அதிகரித்திருந்தது. கடந்த ஜனவரி மாதத்தின் பின்னர் பதிவு செய்யப்பட்ட உயர்ந்தபட்ச அதிகரிப்பு இதுவாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கம்பஹா மாவட்டத்தின் உணவு பாதுகாப்பு வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 10,000 குடும்பங்கள் இதன் மூலம் நன்மையடைய உள்ளன. விவசாய உணவு உற்பத்தியை இலக்காக கொண்டு இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை அனுசரணை. CIB ஜனஜயவாசனா 15வது கட்டம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை 3000 ரூபாய்க்கு மேலதிகமான அனைத்து பற்றுச்சீட்டுகளுக்கும் லட்சக்கணக்கான பரிசில்கள். இன்றே CIBக்கு வாருங்கள். மேல் சபரகமோ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மழை பெய்யலாம் என திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது CIB ஜனஜயவாசனா 15வது கட்டம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை 3000 ரூபாய்க்கு மேலதிகமான அனைத்து பற்றுச்சீட்டுகளுக்கும் லட்சக்கணக்கான பரிசில்கள். இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியிலுள்ள பின்தங்கிய விகாரைகளை அபிவிருத்தி செய்ய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய பிரதமர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல்ல தெரிவிப்பு. 20வது அரசியலமைப்பு திருத்தம் பற்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குழு ஒன்றை நியமித்துள்ளது. லெபனான் தலைவர்களின் செயற்பாடுகளை பிரான்ஸ் ஜனாதிபதி கண்டித்துள்ளார். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் இலங்கைக்கான விஜயம் தொடர்ந்தும் தாமதம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.